சொல்றேன். நீ சொல்றியா? எங்க சொல்றேன்? ஆங்கிறேன். 2 வார்த்தை ஒழுங்கா பேசுறதுக்குள்ள 2 நாள் ஆகுது. அம்மா 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 ஒரு புரி சொல்ற பொண்ணு வந்திருக்குது. பொண்ணு சின்ன பொண்ணுதான், ஆனா சொல்லு ரொம்ப சுத்தம். நடந்தத நடக்கவே நடக்க போத அப்படி தனித்தனியா புட்டு புட்டு வைக்குது. உங்க கையை கொஞ்சம் காட்டுங்க. ஆமாமா, உங்க கைய பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் எப்பதான் நடக்கும்னு சொல்லிடும். சுபகாரியத்தை உங்க வாயால சொல்லாரு. சும்மா போட்டேன். எனக்கு கல்யாணம் எப்போது நடக்கும் என்று கேட்பது உங்களுக்கு என்ன அத்தனை ஆர்வம்? அதெல்லாம் அப்படி காட்டுட்டீங்க. உங்களுக்கு வரப்போற மாப்பிள்ளை எங்க இருப்பாரு, எப்படி இருப்பாரு, எப்பேற்பட்டவரா இருப்பாரு, கருப்பா சிகப்பா இருக்கா, இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்க மாட்டாமா? தெரிந்து கொள்வது நியாயம்தான். ஆனா திருமணம் என்று நடந்துவிட்டால் நான் உங்களை விட்டு பிரிந்து போய்விட வேண்டுமே. அது எப்படி முடியும்? வள்ளி வாழ்ற இடத்துல இந்த கிள்ளி சேவகம் மாப்பா. கிள்ளி மட்டுமா? இல்லையுமா? ஒன்றியும் அங்கதான் இருப்பா. சரி, உங்கள் ஆசையை கெடுப்பானே. குறித்தோட வரத்துடுங்க, என் எதிர்காலத்தை பார்த்து விடுகிறேன். இதான் நான் கூப்பிடுறியா? வேண்டாம், நீ கூப்பிட விடிஞ்சு போகும். நான் கூப்பிடுறேன். அம்மா புரி வாங்க. ஏன் பரவாயில்ல? இந்த அம்மா ஆயனை பார்த்தா நம்ம அம்மா மாதிரியே இல்ல. ஐயோ, உன் பெயர் என்னம்மா? என் பெயர் வண்டி. உன் பெயர் வண்டி, சரிதானா? அடே, என் பெயர் தெரியுமா உனக்கு? பெயர் மட்டுமா? பேர், ஊர், பிறப்பு, வளர்ப்பு, இனி நடப்பு அனைத்தும் சொல்வேன். ஓ, எல்லாம் சொல்வாயோ? முக்காலமும் சொல்வேன், இனி வரும் முக்காலமும் சொல்வேன். இந்த பொண்ணு நல்லா பேசுதில்ல. யாரு பேசுறத பார்த்தாலும் பொறாமையா இருக்குல்ல. இந்த ஜென்மம் பூரா இப்படித்தான். பேசாமல் என் கைப்பற்று. அப்பனே, பழனி ஆண்டவா, சண்முகம், வேலாயுதம், தண்டாயுதபாணி, ஆறுமுகா, குஹா, செந்தில் வேலா, சரவணபவா, ஞான பண்டிதா, கார்த்திகேயா, கதிர்காமத்துவனே, கந்தையா, சுப்பிரமணியம், வடிவேலா, என் வாக்கிலே வா. பண்டி வாய செய்வதுதான் என் உள்ளிருந்து பேசுவதெல்லாம் உணர. புரிந்ததா? அடே அப்பா, பொண்ணுக்கு மூச்சு நல்லா நிக்குது. ஒரே சமயத்துல எத்தனை சாமியை கூப்பிடுது? அத்தனை சாமியும் என் அப்பன் கந்தசாமியே. அத்தியா உலக. சரி, குறி சொல்லட்டுமா? பண்டி நல்லா அதான் வரலையே, அப்புறம் ஏன் வற்புறுத்துறேன்?